இந்த பாருங்க, ஒரு நபர் நிற்கிறார், திமுகவுடைய முக்கிய புள்ளி, முக்கிய பொறுப்பாளர். இவர் 2500 கோடிக்கு மேலாக உலக நாடுகள் பூரா போதையை கடத்திருக்காங்க. அந்த கடத்தி வியாபாரம் செய்து நிறைய பேரை கொலை பண்ணியிருக்காங்க, கொன்றாங்க. உயிர்கொல்லி தானே போதை என்பது, ஒரு உயிர்கொல்லி. எத்தனை லட்சம் பேருக்கு அந்த போதையை அழிஞ்சிருப்பாங்க. மாணவர்கள், மாணவிகள், பெரிய பெரிய ஆள்கள்லாம் இறந்ததுக்கு காரணம். அப்பேற்பட்ட ஒரு கொடூரனை கையில் வச்சுக்கிட்டு அவர் கூட யாரெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு போதை கடத்தல் மன்னன் அவனோட சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற திமுகவை ஆதரிக்கணுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேரை கைது பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் கைது பண்ணுவாங்க. தேர்தல் வந்துச்சு, அதனால தொட முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தேர்தல் முடிஞ்சப்ப நிறைய பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட நிலை தென்காசி பாராளுமன்ற தொகுதியிலே ஒருத்தர் கூட போதைக்கு அடிமையாகாமல், போதை கடத்தல் இங்கு வராமல் தடுப்பதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராகிய எனக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே அள்ளித்தாருங்கள். பாரத பிரதமர் மோடி கண்ட தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். தாமரை மலரட்டும், தென்காசி வளரட்டும்.